வந்துக்கலாம். ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்கன்னா இது விடியா திமுக ஆட்சியா தான் தொடரும் என்பதற்கு இதெல்லாம் சாட்சி. இன்னும் மேலையும் சொல்றேன், இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் கொடுத்துருக்காங்க. போய் நின்று ஒரு 5 நிமிஷம் நின்று பாருங்க. 5 பஸ் ஒரே வழித்தடத்துக்கு, அது அவினாசி போறதா இருந்தாலும் சரி. சேனல் நியூஸ்க்கு என்னோட முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்றைய ஆர்ப்பாட்டம் பார்த்து என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, காவிரி நீரை தமிழகத்தோட வாழ்வாதாரமாக நம்ம நினச்சிட்ருக்குறோம். அந்த காவிரி படுகைக்கு காவிரி நீர் இல்லாத காரணத்தினால பல விவசாயிகள் அந்த பகுதியில் பாதிக்கப்படுறாங்கிற காரணத்துக்காகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தை எங்களது வீரமங்கை அண்ணியார் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க, கேப்டன் அவர்களின் ஆசியோடு. அப்போ நாங்கள் என்ன அப்படின்னா, இதை தமிழ்நாட்டு மக்களில் அந்த உணவை சாப்பிட்ற நானும் ஒரு சாதாரண மக்களாக தான் இருந்து நாங்கள் போராடணுமோ. தேமுதிகங்கிறது மக்களுக்காக உண்டான கட்சி. அதை எங்கள் தலைவர் ஆரம்பிக்கும் போது தன்னோட விருப்பு வெறுப்புகளாக இல்லாமல் தமிழக மக்கள் நலன் கருதி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இன்றைக்கி உயிரோட்டமாக இருக்குதுன்னு சொன்னால் அது தேமுதிக தான். அந்த அடிப்படையில் அந்நியார் அவர்கள் போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. அதே போல் இல்லாதவர்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த நியாய விலை கடைகள். கேப்டன் மட்டும் இன்றைக்கி முதலமைச்சராக இருந்திருந்தாருன்னா, எங்கள் ஆட்சி நடந்திருந்த தேமுதிகவின் ஆட்சி நடந்திருந்தால் அனைத்து வீடுகளுக்கும் ரேஷன் பொருளை கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து கொடுப்பேன்னு சொல்லியிருந்தார். எதன் அடிப்படையில் அப்படி சொல்லியிருந்தாருன்னா, நியாயமான முறையில் மக்களுக்கு அது போய் சேரணுங்கிற எண்ணத்தில் அதை சொல்லியிருந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையே காற்று வாங்கிட்டு கிடக்குது. அரிசி இல்லை, பருப்பு இல்லை, பாமாயில் இல்லைன்னு ஒரு மக்கள் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 30 நாளில் 20 நாள் ரேஷன் கடைக்கு போய் திரும்பி வர்ற சூழ்நிலை தான் நடந்துட்டு இருக்குது. அதுபோக மின்கட்டண உயர்வு இவ்வளோ பிரச்சனையில் போயிட்டு இருக்கும்போது மின்சார கட்டண உயர்வு மேலும் அவங்களோட வாழ்வாதாரத்தில் மாபெரும் இடியாக இறங்குற சூழல் உருவானதுனால தான் எங்கள் காவல் தெய்வம் அந்நியார் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க எங்களது இளைய கேப்டன் வருங்கால எழுச்சி நாயகன் விஜயபிரபாகரன் அவரும் கூட ஒரு மாவட்டத்தில் போய் கண்டன உரையாற்ற இன்னைக்கு செலுத்தினாங்க. அதன் அடிப்படையில் திருப்பூர் கேப்டன் பிறக்கலையே தவிர அவர் வாழ்ந்த இடம் வளர்ந்த இடங்கிற அடிப்படையில் இன்றைக்கி திருப்பூரில் நாங்கள் இந்த போராட்டத்தை நல்ல முறையில் நாங்கள் நடத்தி முடித்தோம். அதுக்கு எங்களோட கழக நிர்வாகிகள், தொண்டர் அணிகள் நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியை சேர்ந்தவங்க, பொதுமக்களும் நிறைய பேர் கலந்துட்டு தங்களோட ஆதரவை தெரிவித்தாங்க. எதன் அடிப்படை அப்படிங்கும்போது இன்றைக்கி திருப்பூர் பலதரப்பு மக்கள் வாழ்கிற பகுதி, தொழில்துறை சார்ந்த பகுதி, சிறு குறு வியாபாரிகளும் சிறு சிறு கம்பெனிகள்லாம் வச்சு நடத்திட்டு இருக்க பகுதி. அப்போ அவங்களுக்கு மின்சார உயர்வுங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய பாதிப்பு. தமிழ்நாட்டில் வேற எங்கே பகுதியில் பாதிக்குதோ, இது கோவை மண்டலத்துக்குள்ளே வர்ற பகுதிங்கிறதுனால, கோவை மண்டலம் அப்படின்னாலே சிறு சிறு தொழில்கள் நிறைந்த பகுதி, பாஞ்சாலைகள்லாம் நிறைந்த பகுதி. இது ஜவுளித்துறை சார்ந்த நிறுவனங்கிறதுனால அந்த உற்பத்தியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுனால தொழில்துறையினரும் எங்களை அழுகி இந்த மாதிரி ரொம்ப பாதிப்பாக இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்நியாரோட ஆணைக்கிணக்க இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம். அதே போல் கேப்டனோட முழு ஆசையோட இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுச்சு. அவரே எங்களுக்கு அதாவது எங்கள் உருவத்தில், இந்த தொண்டராக எங்கள் உருவத்தில் ஒவ்வொரு ஒரு உருவத்திலையுமே மனதிலையும் நீங்க இடம் பிடிச்சிருக்காரு. மக்கள் மனதில் பிடிச்சிருக்கிறது இரண்டாம் பட்சம். ஒவ்வொரு தொண்டரையுமே அவராகவே அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி அடை செஞ்சார். தமிழ்நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி அடைஞ்சிருக்குது. அதற்கு இதில் கலந்துக்கிட்ட எல்லாத்துக்கும் முதல்ல அந்த புரட்சிகரன் நியூஸ் சார்பாக பொதுமக்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டும் கிடையாது, இனி வரும் காலங்களிலுமே மக்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா எந்த விதமான நேரமாக இருந்தாலும் சரி, அடுத்த வினாடியே ரோட்ல இறங்கி போராடி மக்கள் மன்றத்தில் போராடுறதுக்கு இந்த தேமுதிக என்னைக்கு தயங்காது. யாருடைய எதிர்ப்பு வந்தாலும் சரி, எவ்வளோ அது கஷ்டமான சூழ்நிலையாலும் சரி, எங்க போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம், பின்வாங்கவும் மாட்டோம். ஏன்னா எங்க தலைவர் சொல்லி கொடுத்த வழி அதுதான். யாரா இருந்தாலும் சரி, நேர்மைக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்றுங்கன்னு சொல்லியிருக்காரு. எதிர்த்து நிக்கிறவன் எத்தனை பெரிய பலசாலியா இருந்தாலும் நீங்க கவனிக்காதீங்க, அவனை விட நீங்க தான் பலசாலின்னு எங்களுக்கு ஒவ்வொரு கணமும் எடுத்து சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறோம்.
நான் திருப்பூர் மாநகர மாவட்ட பகுதிக்கு உட்பட்ட வேலம்பாளையம் பகுதி கழகம் சார்பாக பகுதி கழக செயலாளர் ஆனந்த் ஆகிய எனது பதிவை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பகுதிக்குள்ள 7 வார்டு இருக்குது. 7 வார்டு வட்டக்கழக செயலாளர்களும் அந்த பகுதி கழக துணை செயலாளர்கள் மற்றும் அந்த பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் வார்டு கழக நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு பொதுமக்களையும் அழைத்து சென்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோம். எங்கள் வேலம்பாளையம் பகுதி கழகம் சார்பாக நாங்கள் 100க்கும் மேற்பட்ட மகளிரையும் அழைத்து போயிருந்தோம். எங்கள் நிர்வாகிகள் 100 பேருக்கு மட்டும் கொண்டு போய் அந்த இடத்துல நாங்கள் ஆர்ப்பாட்ட களத்திற்கு சென்று எங்கள் பொதுமக்களும் திரட்டி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமாக இதை நடத்தி முடிச்சிருக்கிறோம். இனி வரும் காலங்களில் தமிழக மக்களுக்கு எந்த விதமான ஒரு நெருக்கடி வந்தாலும் சரி, அரசாங்கத்திலிருந்து எந்த விதமான அறிவிப்புகள் வந்தாலும் சரி, விலைவாசி உயர்வோ மற்றபடி ஏதோ ஒரு இன்னல்கள் வந்தாலும் சரி, முதல் குரலாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் வேலம்பாளையம் பகுதி கழகத்தின் சார்பில் நாங்கள் அது எந்த நேரமாக இருந்தாலும் எவ்விடமாக இருந்தாலும் மக்களை அழைத்து சென்று நிர்வாகிகள் அழைத்து கொண்டு தொடர்ந்து போராடுவோம், போராட்டத்தில் வெற்றி காண்போம் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.